வெல்கம் டு நோட் கிளாஸ். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மராத்தியர் டாபிக் பார்க்கலாம். நான் எந்த புக்கை ரெஃபர் பண்ணி இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கு 7th-யும் 11th-யும் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு டாபிக் போடுறேன்னா அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ணுவேன். அந்த மாதிரி மராத்தியர்களுக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன், அது பார்க்கலாம். தன்னோட அம்மா வழியில் தேவகிரி மன்னனான யாதவ மன்னன் வம்சாவளியை சேர்ந்தவரும் தன்னோட அப்பா வழியே மேவாரின் சிசோடியர்கள் வம்சாவளியை சேர்ந்தவருமான சாஜி போன்ஸ்லே. இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் ஜீஜாபாய். இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் மகனாக பிறக்கிறவர் தான் சிவாஜி. ஸோ சிவாஜி தான் மராத்தியர்களில் ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டிஎன்பிசியில் சிவாஜி பற்றின கேள்விகள் தான் அதிகமான கேள்வி இடம்பெறும். ஸோ வந்து சிவாஜியை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சிவாஜியோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி. சாம்பாஜி வந்து சிவாஜிக்கு அப்புறம் ஆட்சி வந்து புரிவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜியோட ஒன்று விட்ட சகோதரர் சொந்தம் தான் நமக்கு வந்து வெங்கோஜி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. மராத்தியர் ஆட்சி காலம் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து சிவாஜி தான் அந்த வெங்கோஜியை போய் தஞ்சாவூரில் நீங்கள் ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்புவார். ஸோ இதுதான் அவங்களோட உறவு முறைகள். இந்த மாதிரி நம்ம அவங்களோட கதை யாருக்கு அப்புறம் யாருன்னு நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா நமக்கு அடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட்டில் யாருக்கு அடுத்து யாருங்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா புவியியல் கூறுகள், அதாவது மராத்தியர்கள் எங்கே வாழ்ந்தாங்க அதை பற்றின புவியியல் கூறுகள், பக்தி இயக்கம், எழுச்சிக்கான காரணம், சிவாஜிக்கு முன் இந்த மராத்தியர் சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, சிவாஜி காலத்தில் எப்படி இருந்துச்சு, அப்புறம் சிவாஜிக்கு பின் இந்த மராத்தியர் வந்து எப்படி இருக்கு. ஸோ இது வரையும் தான் நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வா ஆட்சி, ஆங்கிலேயர் மராத்தியர்கள் போர், அப்புறம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியில் எப்படி ஆட்சி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ புவியியல் கூறுகள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இந்தியா மேப்பில் எந்த லொக்கேஷனில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இப்போ வந்து கரெக்டாக மகாராஷ்டிரான்னு சொல்லலாம். அந்த மகாராஷ்டிரா பகுதியில் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியை வந்து அவங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா கொங்கணம் அப்படிங்கிற பேரில் அழைச்சாங்க. ஸோ கொங்கணம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இராணுவம் பயிற்சி எடுக்கிறவங்களாம் அங்கே போய் திடீர்னு போய் ஃபோர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட நிலப்பகுதி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப குறுகலாகவும் மலைக்கோட்டையாகவும் நிறைய பள்ளத்தாகவும் இருந்தனால அவங்களால ஈஸியாக போய் அட்டாக் பண்ண முடியல இராணுவத்தினால. பக்தி இயக்கம், இவங்க காலகட்டத்தில் பக்தி இயக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண எல்லாருமே முகலாயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக கூட அவுரங்கசீப் தான் முகலாயர் வம்சத்தில் ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அந்த ஒரு மராத்தியர் அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த டைமில் தான் அந்த மராத்தியர் சமுதாயமும் சிவாஜி வந்து வளர்ச்சி அடைவார். ஸோ இந்த பக்தி இயக்கத்தின் முன்னோடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துங்காராம், ராம்தாஸ், ஏகநாதர். ஸோ வந்து இவங்க 3 பேரும் முன்னோடிகளாக கருதப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இயற்றின அந்த மகாராஷ்டிராவில் மராத்திய மொழியில் பாடப்பட்ட சாங்ஸ் எல்லாமே எல்லா நாட்டில் இருக்கவங்களுக்கும் அது வந்து பிடிச்ச பாடலாக மாறினது. ஸோ இந்த பாடல்கள் மூலமும் எல்லாரும் ஒற்றுமை உணர்வு மேலோங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பக்தி இயக்கத்தை பற்றி கூற்று சொல்கிறாரு நம்ம நீதிபதி ரானடே. மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. அமைப்புகள், சடங்குகள், வகுப்புகள், வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக தனது போராட்டத்தை பொறுத்த அளவில் வழக்கத்தில் உள்ள கொள்கைக்கு மாறானதாக அது அமைந்தது. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பு சாராமல் சமூகத்தின் அடிநிலை சேர்ந்தவர்களாக இருந்தனர். ஸோ இந்த கூற்றில் இருந்து என்ன நம்மளுக்கு புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா துறவிகள் பெரும்பாலும் பிராமணர்களாக இருந்திருக்காங்க. ஸோ வந்து இப்போ பிராமணர் வகுப்பை சாராதவங்களும் துறவிகளாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நீதிபதி ரானடே கூறுறாரு. எழுச்சிக்கான காரணம் பார்க்கலாம். அகமது நகர் அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அமைச்சர் அடிமையாகவும் இருந்த மாலிக் காம்பர் அப்படிங்கிறவர்கிட்ட நம்மளோட சிவாஜியோட அப்பா இருக்கார்ல, ஹீரோவோட அப்பா வந்து சாஜி அவர் பேர். அவர் வந்து 1548 to 1626 வரையும் வேலை பார்க்குறாரு. ஸோ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பிஜப்பூர் சுல்தான்கள் இருக்காங்களா அவங்க வந்து இந்த அகமது நகரை வந்து கைப்பற்றுறதுக்கு வராங்க. ஸோ மாலிக்கும் போரிடுறாரு. 2 பேரும் போரில் வெற்றி யார் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான்கள் தான் வெற்றி அடைஞ்சு ஸோ மாலிக் காம்பர்கிட்ட இருந்த அகமது நகரை வந்து பிஜப்பூர் சுல்தான் கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் சாஜியும் பிஜப்பூர் சுல்தான்கள் அடிமையாக கொண்டு போயிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட மகன் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா பூனாவை சுற்றி மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள்கிட்ட போய் நல்லா பழகுறாரு. அங்கே இருக்கவங்கள்ட்ட நல்ல மதிப்பும் அவருக்கு கிடைக்கிது. அதுக்கடுத்து நம்ம கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. இவரை பற்றி பார்க்கலாம். இவர் சாஜி போன்ஸ்லே ஜீஜாபாய் அப்படிங்கிறவங்களுக்கு 1627 பிறக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னார் அருகே ஷிவ்னர் அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறாரு. இவர் பிறந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா சாஜி இவங்களோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னோட மனைவியையும் தன்னோட குழந்தையும் தன்னோட நிலப்பகுதியை கவனிச்சுட்டு வந்தவர். ஜாகிர் அப்படின்னா நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கவனிக்கிறவங்கள அதாவது பார்த்துக்கிறவங்களுக்கு பேர் வந்து ஜாகிர்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ பூனாவில் வந்து இந்த ஷாஜிக்கு ஒரு நிலம் இருக்குது, அதை வந்து கவனிச்சுக்கிறவர் தான் தாதாஜி கொண்டதேவ். அவர்கிட்ட போய் தன்னோட மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு நான் அந்த மாதிரி பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட போய் வேலை பார்க்க போகிறேன், அதனால என்னோட குழந்தைங்கள நீங்கள் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தாதாஜிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. தாதாஜி என்ன பண்ணுறாருனா சிவாஜிக்கு வந்து குதிரை பயிற்சி, போர் பயிற்சி, நிர்வாக முறை இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாரு. பின்னால் சிவாஜி வந்து தாதாஜியை தன்னோட குருவாக வந்து ஏற்றுக்கிறாரு. ஸோ இது மட்டும் இவர் மட்டும்தான் இவரோட குருவான்னு கேட்டிங்களா? இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு மத கொள்கைகளை பரப்புனாங்க இல்லையா, பக்தி இயக்கம், அதில் ஒருத்தரான ராம்தாஸ் அப்படிங்கிறவரை வந்து தன்னோட குருவா, பக்தி இயக்கத்தின் குருவா வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாரு நம்மளோட சிவாஜி. ஸோ தன்னோட அம்மாவோட அரவணைப்பில் வளர்ந்த சிவாஜிக்கு வந்து அம்மா வந்து என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் கதை, மகாபாரத கதை இதெல்லாம் சொல்லி வளர்க்கப்படுறாரு சிவாஜி. இதெல்லாம் கேட்டனால சிவாஜியோட மனசில் சின்ன குழந்தையில இருக்கும்போது என்ன பதியுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேர்மையான ஆட்சி புரியணும், யாருக்கும் நம்ம வந்து நீதியை தவறாக கொடுத்துடக்கூடாது, நல்ல முறையில் ஆட்சி பண்ணணும், தன்னை ஒரு மன்னனாவே சின்ன வயசுலேருந்து சிவாஜி கருத ஆரம்பித்தார். அதனால நம்ம வந்து இவ்வளோ நாளாக முகலாயர் வம்சம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சிவாஜிக்கு ஒரு எழுச்சி உணர்வு வருது. இந்த கதைகள் மூலியமாக நம்மளும் மன்னரானா இப்படி தான் இருக்கணும், இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவாஜிக்கு ஐடியா வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவ வெற்றிகள். சிவாஜி வந்து அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் சிவாஜி முத 1645 தன்னோட 18 வயசில் முதல் இராணுவ பயிற்சிக்கு வராரு. அந்த வருஷமே பூனேயில் கோண்டவானா கோட்டை அப்படிங்கிறத கைப்பற்றி தன்னோட முதல் வெற்றியை அறிவிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 1646 பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்த தோர்னா கோட்டை. ஸோ அவங்க அப்பா, இந்த கதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாஷா படம் எல்லாரும் பார்த்துருக்கோம்ல, அவங்க அப்பா வந்து ரகுவரன்கிட்ட வேலை பார்ப்பார். நம்ம ரஜினி போய் ஹீரோவாக என்ட்ரி ஆகி ரகுவரனே தோக்கடிச்சு அங்கே வந்து மாஸ் காட்டியிருப்பார். அதே மாதிரி தான் நம்ம சிவாஜியோட ஸ்டோரியும். இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா சுல்தான்கள்கிட்ட தன்னோட அப்பா வேலை பார்க்குறாரு இல்லையா, ஸோ தன்னோட அப்பா அங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சும் அங்கே போய் பிஜப்பூர் சுல்தான்களை எதிர்த்து இந்த கோர்னா கோட்டையை அவர் கைப்பற்றியிருப்பார். ஸோ நம்ம ஒருத்தவங்கள பற்றி படிக்கும்போது அவங்கள யார் கூடயாவது கம்பேர் பண்ணி படித்தோன்னா நம்மளால ஈஸியாக மறக்க முடியாது. ஸோ தோர்னாவிலிருந்து 5 மைல் தொலைவில் இருக்கிறது தான் ராய்கர் கோட்டை. அதையும் அவர் வந்து சிவாஜி கைப்பற்றிட்டு என்ன பண்ணுறாரு, அது கொஞ்சம் சீரமைக்கப்பட்ட மாதிரி இருந்தது, அதனால அந்த கட்டடத்தை இவர் வந்து சீரமைக்கிறார். ஸோ இவரோட குருவான தாதாஜி பார்த்தீங்கன்னா 1647 இறந்து போயிடுறாரு. ஸோ வந்து இது என்னன்னா உங்களுக்கு 11th புக்கில் 1647 கொடுத்துருப்பாங்க, 7th புக்கில் 1649 இறந்ததாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டினில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணுறாங்கன்னு பார்த்து இன்கேஸ் உங்களுக்கு 47 ஆப்ஷனில் இருக்குது, 49 இல்லைன்னா நீங்கள் 47 டிக் பண்ணுங்கள், இல்லை 49 ஆப்ஷனில் இருக்குது, 47 இல்லைன்னா நீங்கள் 49 டிக் பண்ணுங்கள். ஸோ தன்னோட நிலப்பகுதியையும் பார்த்துக்கிற பொறுப்பு மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா நாடு பிடிப்பு கொள்கையிலையும் ஈடுபடுறாரு. அப்படி பாரதமதி, இந்தபுரம், புரந்தர், கொண்டானா போன்ற பகுதிகள் எல்லாத்தையும் இவர் நேரடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயலெல்லாம் சிவாஜி ஈடுபடுறதை பார்த்த பிஜப்பூர் சுல்தான்கள் வந்து சிவாஜி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா தனக்கு கீழே வேலை பார்க்குற ஷாஜி, அதாவது சிவாஜியோட அப்பாவை வந்து சிறையில் போய் அடைச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட போய் பேசுகிறாரு. எங்கள் அப்பாவை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிஜப்பூர் சுல்தான்கள் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, உங்கள் அப்பாவை நாங்கள் சிறையிலிருந்து விடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீ இராணுவ நடவடிக்கையில் எதுலையும் ஈடுபடக்கூடாது, எந்த நாட்டையும் கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு உறுதியளி, அப்புறம் உங்கள் அப்பாவை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி பிஜப்பூர் சுல்தான் சொல்லிடுறாங்க. ஸோ சிவாஜி தன்னோட அப்பா மேலே இருந்த பாசத்துக்காக சரி ஓகே நான் இனிமேல் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன், எங்கள் அப்பாவை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவரும் 1649 to 1655 வரையும் தன்னோட அப்பாக்காக அவர் வந்து எந்த இராணுவத்திலையும் ஈடுபட்டு எந்த நாட்டையும் கைப்பற்றாமல் இருந்தார். ஸோ தன்னோட அப்பா இறந்ததுக்கப்புறம் இவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா சந்திரராவ் மோர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் 1656 சாரதா மாவட்டம் பக்கத்தில் ஜாவ்சி அப்படிங்கிற இடத்த வந்து கைப்பற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் வந்து கோட்டையை கைப்பற்றினதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட சிவாஜி ஃபேமஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் எல்லாருக்கும் இவர் வந்து ஒரு ரோல் மாடலாக தெரியப்படுறாரு. ஸோ இளைஞர்கள் எல்லாம் இவர் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியர்கள் எல்லாத்தையும் தன்னோட தலைமை கீழே ஒன்று திரட்டுறாரு நம்மளோட சிவாஜி. ஸோ சிவாஜி என்ன பண்ணுறாரு, தன்னோட தந்தை இறந்ததுக்கப்புறம் நம்ம பிஜப்பூர்களுக்கு எதிராக போரிடலாம், இப்போ தான் நம்மளுடைய தந்தை வந்து இறந்துட்டாங்க இல்லையா, இனிமேல் நம்ம யாருக்காக பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சிவாஜி பிளான் பண்ணுறாரு. ஆனால் நம்மளுக்கு இந்தியாவில் டெல்லி பக்கத்துலேருந்து நம்மளோட அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, ஒரு நாடாக கைப்பற்றிட்டு வந்துட்டு இருக்காரு.
ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மகாராஷ்டிரா இங்கே இருக்குது, இங்கே சிவாஜி இங்கே இந்த மாதிரி ஒரு இடமா இப்போ கைப்பற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. டெல்லி இங்கே இருக்குது, இங்கே அவுரங்கசீப் இருக்கார். இப்படி ஒரு நாடை இவரும் கைப்பற்றிட்டு வர்றாரு, இவரும் கைப்பற்றிட்டு வர்றாரு. கடைசியில் ஃபைனலி பிஜப்பூரில் 2 பேருக்கும் போட்டி வருது. அப்படி பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தானான முகமது அடில் ஷா வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு 1656 நவம்பரில். ஸோ இவருக்கு அடுத்த அடில் ஷாவோட மகனான 18 வயது இளைஞர் 2ஆம் அடில் ஷா அப்படிங்கிறவர் பொறுப்பேற்கிறாரு. ஸோ அவுரங்கசீப் வந்து 1657 பீடார், கல்யாணி, புரந்தர் அப்படிங்கிற பிஜப்பூர் சுல்தான்களோட பகுதியை வந்து கைப்பற்றிட்டாரு. அதனால பிஜப்பூர் சுல்தான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிவாஜியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் அவுரங்கசீப்கிட்ட போய் சமரசம் பேசுகிறாங்க. என்ன ரீசன்னால நம்மளோட சிவாஜியும் போய் சமரசம் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் படையில் முகலாயர்கள் மேக்சிமம் எதனால் வெற்றி அடைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பீரங்கி படை இருந்துச்சு. ஸோ வந்து இவங்களுக்கு அவங்க முகலாயர்கள் வந்து பீரங்கி வச்சு தாக்குறாங்கன்னா நம்ம நேருக்கு நேர் போய் நின்னா நம்மளால் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி கொரில்லா போர் பயிற்சி முறையை வந்து கற்றுக்கிட்டு கொரில்லா போர் முறையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொரில்லா போர் முறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து தாக்குதல். அதாவது நம்ம தீரன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இரவோட இரவாக வீட்டில் போய் புகுந்து அடிக்கிறது, அந்த மாதிரி செயல்களில் நம்மளோட சிவாஜி ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் இவர் இப்படி தாக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவுரங்கசீப்புக்கும் சிவாஜி மேலே கொஞ்சம் பயம் இருக்க ஆரம்பிக்கிறது. இதனால அவுரங்கசீப் வந்து சிவாஜியும் நேராக போரிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற டைமில் ஷாஜஹான் வந்து இறந்துடுறாரு. ஷாஜஹான் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அவுரங்கசீப்போட அப்பா தான் ஷாஜஹான். ஸோ வந்து அவர் நோய்வாய்ப்பட்டனால நம்மளோட அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, உடனே டெல்லிக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ வந்து டெல்லிக்கு அவுரங்கசீப் போனதுக்கப்புறம் நம்மளோட சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா வடக்கு கொங்கணம் போர், கல்யாணி இது எல்லாத்தையுமே அவர் வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிடாரு. ஸோ சிவாஜி இப்படி ஒரு இடமா கைப்பற்றி தன்னோட கோட்டையை வலுவாக ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜியை எப்படியாவது நம்ம வந்து பழி வாங்கிடணும் அவுரங்கசீப் வந்து நினச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம டேரெக்டாக இனிமேல் நம்ம போர் பண்ண முடியாது, நம்ம அப்பா உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால பிஜப்பூர் சுல்தான்கள்லேருந்தே ஒரு ஆளை வந்து தூண்டி விடுறாரு. நீங்கள் வந்து சிவாஜியை கொண்டுட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து நாடு பிடிப்பு கொள்கையில் ஈடுபடலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ சிவாஜி தான் முக்கியமான எதிரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை கொள்ளலாம் அப்படின்னு பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட போய் நம்மளோட அவுரங்கசீப் வந்து பேசுகிறாரு. ஸோ பிஜப்பூர் சுல்தான்கள்லேயே போரில் படையில் சிறந்த ஆளாக யார் கருதப்படுறாருன்னா அப்சல் கான் வந்து கருதப்படுறாரு. இப்படி அப்சல் கான்கிட்ட பேசுவோம். அப்சல் கான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை வந்து சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அதிலிருந்து தான் நம்மளோட சிவாஜியை மலையின் எலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி அங்கே போய் 1 வருஷம் போரிடுறாரு. போரின் முடிவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1659 அப்சல் கானை நம்மளோட சிவாஜி வந்து கொன்றுறாரு. கதை இங்கே தான் ட்விஸ்ட். உங்களுக்கு புரியுதா? இவர் என்ன சொல்லிட்டு வந்தார் அங்கேருந்து பிஜப்பூர் சுல்தான்கள்ட்டையும் அவுரங்கசீப்டையும், மலையில் எந்த மலையில் எலி ஒளிஞ்சிருந்தா என்ன, நான் கட்டி இழுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு வீர சாகசமாக சொல்லிட்டு போனோம் அப்சல் கான். கடைசியில் சிவாஜி வந்து அப்சல் கானை கொன்றுவார். சிவாஜி மற்றும் முகலாயர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 1658 ஜூலை மாதம் அவுரங்கசீப் மாமன்னராக அரியணை ஏறுறாரு. ஸோ அரியணை ஏறினோன்னே இவருக்கு என்ன ஃபஸ்ட்டு மண்டேல ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜியை எப்படியாவது நம்ம வந்து அடக்கி வச்சிடணும்ப்பா, ஏன்னா அவர் தான் நமக்கு எதிரியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவுரங்கசீப் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சிவாஜியை அடக்குவதே ஃபஸ்ட்டு நோக்கமாக எல்லாத்தையும் அறிவிக்கிறாரு. ஸோ சிவாஜி பார்த்தீங்கன்னா தக்கான பகுதியிலலாம் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால 1660 தக்காணத்தின் ஆளுநராக சைஸ்டகான் அப்படிங்கிறவரை சைஸ்டகான் அப்படிங்கிறவரை தக்காணத்தின் ஆளுநராக நியமிச்சுட்டு நீ வந்து சிவாஜியை எப்படியாவது சிறை பிடிச்சு கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சிவாஜி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு இப்படி எதிராக சதி பண்ணுறியா, நான் உனக்கு என்ன பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு தைரியமாக திட்டத்தை வந்து சிவாஜி போடுறாரு. அது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா 400 படை வீரர்கள் வந்து திருமண குழுவில் கலந்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி மேக்கப்லாம் போட்டு கலந்துக்க வச்சு சைஸ்டகான் வீட்டுக்கு போய் தாக்குதல் பண்ணுறாரு. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, ஐயோ போதும் சைஸ்டகான் உன்னையே அவர் கொன்றுவார், நீ கிளம்பி வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சைஸ்டகான் பார்த்தீங்கன்னா 1663 டிசம்பர் மாதம் தக்காணத்துலேருந்து ஆக்ராவுக்கு போயிடுறாரு அவுரங்கசீப் கிட்ட. அதுக்கடுத்த சிவாஜி மற்றும் ஜெய்சிங்கை பற்றி பார்க்கலாம். சிவாஜி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 1664 சூரத் பகுதியை வந்து கைப்பற்றிடுவார். ஸோ வந்து முகலாயர்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இவரோட முக்கியமான துறைமுகமான சூரத்தை கைப்பற்றோடும் முகலாயருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அந்த டைமில் நம்ம அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா ராஜா ஜெய்சிங்கை போய் மீட் பண்ணுறாரு. இந்த ராஜா ஜெய்சிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜபுத்திர தளபதி. அவரை போய் மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படியாவது சிவாஜியை வந்து சிறைபிடிக்க வச்சிரு, அது மட்டும் இல்லாமல் பிஜப்பூர் சுல்தான்களை தன்னோட வந்து இணைந்து நாடை வந்து இணைத்துக்க சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவுரங்கசீப் போய் பேசுகிறாரு. ஸோ அவுரங்கசீப்போட ஒப்புதல் அவரை ஏற்றுக்கிட்டு சிவாஜிகிட்ட போய் பேச வராரு. அதே டைமில் இன்னொன்று விஷயம் என்ன பண்ணுறாருன்னா தக்காணத்தின் ஆளுநரை வந்து மாற்றிடுறாரு. ஆளுநராக இப்போ யாரை போடுறாருன்னா மூவாசம் அப்படிங்கிறவரை போட்டுடுறாரு. ஸோ மூவாசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னால் ஃபஸ்ட்டு பகதூர் ஷா அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டவர் தான் இந்த மூவாசம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1665 ஜூன் மாதம் புரந்தர் கோட்டையை வந்து இந்த ஃபஸ்ட்டு பகதூர் ஷா படைகள் வந்து சுற்றிடுறாங்க. ஸோ சிவாஜினால் ரொம்ப போர் செய்ய முடியல, ஏன்னா உடல் வந்து ரொம்ப சோர்வுற்றனால அவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்ப்பா, போதும் என்னால் போர் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சிவாஜி ஃபஸ்ட்டு பகதூர் ஷாக்கு ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கையில் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை என்றைக்கு போடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை அப்படிங்கிற மாதிரி போடப்படுது. இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட, இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. புரந்தர் உடன்படிக்கை எப்போ போடப்பட்டதுன்னா 1665 ஜூன் 11 போடப்பட்டது. ஸோ அந்த உடன்படிக்கையில் 2 கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து இதுவரை அவர் கைப்பற்றின கோட்டை எல்லாத்தையும் திரும்ப வந்து கொடுத்துடணும் முகலாயர்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கடுத்து இல்லாமல் பிஜப்பூரை வந்து கைப்பற்ற உதவணும், நீ பிஜப்பூர் சுல்தான்களை வந்து நாங்கள் கைப்பற்றுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2 கோரிக்கை வந்து வைக்கப்படுது. ஸோ சிவாஜி இந்த 2 கோரிக்கையும் அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பகதூர் ஷா வந்து நீ வாப்பா, நான் போய் அவுரங்கசீப்பை மீட் பண்ணலாம், நான் அவுரங்கசீப்கிட்ட உன்னை பற்றி சொல்லிட்டேன், நீ உடன்படிக்கை போட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன், அவர் ஓகே என்கிட்ட வந்து நேரில் ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லி அவரை மன்னிச்சிருவோங்கிற மாதிரி அவுரங்கசீப் சொல்லியிருக்காருப்பா, நீ வாப்பான்னு கூப்பிடுறாரு சிவாஜியை. உடனே சிவாஜி என்ன பண்ணுறாரு, இல்லை நான் வரலப்பா, என் உயிருக்கு யாரும் ஒப்புதல், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே பகதூர் ஷா சொல்கிறாரு, இல்லை நீ வா, நான் தான், நீ உனக்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. சரி ஓகே, நான் உன்னை மட்டும் தனியாக நம்பி வரமாட்டேன், என்னோட பையனையும் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாம்பாஜி அப்படிங்கிறவரையும் கூட்டிகிட்டு போகிறார். சாம்பாஜி தான் சிவாஜியோட பையன். அவரையும் கூட்டிகிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆக்ராவுக்கு போகிறாங்க. அப்படி போய் 1666 மே மாதம் ஆக்ராவை ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ நம்பி ஆக்ரா ரீச் பண்ணிடுறாரு. அங்கே போன சிவாஜிக்கு பெரும் ஏமாற்றம் தான் இருந்தது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிவாஜியையும் அவரோட மகனையும் சிறை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாரு. இதை தெரிஞ்ச சிவாஜி வந்து பயங்கர கோவம் அடைஞ்சிடுறாரு. என்னப்பா, நான் உன்னை நம்பி தானே வந்தேன் பகதூர் ஷா, நீ இப்படி பண்ணிட்டியப்பா அப்படிங்கிறப்போ, நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு சதி தான் உங்களுக்கு பண்ணோம், நீங்கள் வந்து சதியெலாம் மாட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பகதூர் ஷா கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே என்ன ஆகுதுன்னா, ஓ இப்படி பண்ணுறீங்களா, நீங்கள் உங்களை நம்பி வந்ததுக்கு நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பழக்கூடை அங்கே இருக்குது, பழக்கூடை ஏற்றுற வண்டி, அதில் வந்து நம்மளோட சிவாஜி மறைஞ்சு தன்னோட பையனையும் அழைச்சிக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா சிவாஜி? எப்படியாவது இந்த அவுரங்கசீப்பை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அப்போ தக்காணம் போகிறாரு. அப்போ தக்காணத்தில் யார் அரச பிரதிநிதியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலுவிழந்த சோம்பலாக இருந்திருக்கிறாரு ராஜா ஜஸ்வந்த். உடனே சிவாஜி அவர்கிட்ட போர் பண்ணலான்னு போகிறாரு. உடனே என்னால் முடியாதுப்பா, நம்ம 2 பேரும் நட்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜா ஜஸ்வந்த் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆயிடுறாரு. உடனே என்ன ஆகுறது, அவர் நாடை விட்டுட்டார் இல்லையா, தக்கான பகுதியை வந்து சிவாஜிகிட்ட விட்டு கொடுத்துட்றாரு. உடனே சிவாஜி என்ன பண்ணுறாரு, தன்னோட மகன் சாம்பாஜியை அந்த நியமனம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முகலாயருடன் மோதல். ஸோ முகலாயரை எப்படி எதிர்க்காமல் இருப்பாரா நம்ம சிவாஜி, ஏன்னா நம்பிக்கை வச்சு போனார், ஆனால் அவரை வந்து ஏமாற்றிட்டாங்க இல்லையா. ஸோ 1670 என்ன பண்ணுறாருன்னா, புரந்தர் உடன்படிக்கைப்படி சிவாஜி சொன்னார் இல்லை, நான் என்னோட நாடு பிடிச்சதெல்லாம் நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு, அது எல்லாத்தையுமே சிவாஜி மறுபடியும் திரும்ப மீட்டுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1670 செகண்ட் டைமாக சூரத்தையும் மறுபடியும் கைப்பற்றுறாரு. சூரத்தை கைப்பற்றிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சாப்பிடும் 4ல் 1 பங்கு வருமானத்தை வந்து வருடாந்திரமாக நீங்கள் வந்து மராத்தியர்களுக்கு வந்து நீங்கள் கட்டணும், வரி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுவரை இராணுவ படைத்தளபதியாக இருந்த நம்ம சிவாஜி இப்போ தான் முழு அரசராக அரியணை ஏற ஆரம்பிக்கிறாரு. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1674 ஜூன் 6 ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறுறாரு. அரியணை ஏறினோன்னா அவருக்கு ஒரு பட்டம் வழங்கப்படுது, அதுதான் சத்ரபதி. அப்படின்னா சத்ரபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டத்தை வந்து சூட்டிக்கிறாரு. அரசனா அதிகாரம் ஆனதுக்கப்புறம் தக்கான பகுதியில் நிறைய போர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. 1676 தெற்கு பகுதியில் சிவாஜி தனது வெற்றியை வந்து துவங்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோல்கொண்டா சுல்தானுடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாரு. ஸோ கோல்கொண்டா அரசிட்ட ரகசிய ஒப்பந்தம் வாங்கினது மட்டும் இல்லாமல், ஸோ சில பகுதிகள் அவர் கைப்பற்றின பகுதிகளிலிருந்து சில பகுதிகள் வந்து கோல்கொண்டா அரசருக்கு கொடுக்குறதா இவர் உறுதியளி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னோட தந்தை கைப்பற்றின பகுதி மட்டும் இல்லாமல் இவர் வந்து செஞ்சி, வேலூர் போன்ற பகுதிகளை வந்து கைப்பற்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குறாரு. ஸோ வந்து இவரோட 2வது தலைநகரமாக, அதாவது 2வது பாதுகாப்பு அரணா செஞ்சிக்கோட்டை விளங்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ தன்னோட ஒன்று விட்ட சகோதர உறவான வெங்கோஜி அப்படின்னு அழைக்கப்படுற ஈகோஜி அப்படிங்கிறவர்கிட்ட போய் தஞ்சாவூர் தமிழ்நாடை வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். தன்னோட மகனே தனக்கு பெரிய எதிரியாக வருவார்னு சிவாஜி கடைசி நாட்களில் எதிர்பார்க்கல. சிவாஜியோட மகன் சாம்பாஜி வந்து சிவாஜியை கைவிட்டுறாரு. ஸோ முகலாயர் முகாமில் போய் இவர் வந்து சாம்பாஜி வந்து இணைஞ்சிடுறாரு. இது வந்து சிவாஜிக்கு பெரிய துயரமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு பான்ஃப்ளே கோட்டையில் வந்து தன்னோட மகன் வந்து அடைக்கப்பட்டுறாரு.
ஸோ இதையெல்லாம் கேள்விப்பட்ட சிவாஜி வந்து ரொம்ப மன அளவுலையும் உடம்பு வலிமையிலையும் தோல்வியுற்றுறாரு. அடுத்தடுத்த போர்களில் சிவாஜியில் அது வந்து உடல் நலத்தை ரொம்ப பாதித்தனால சிவாஜி 53 வயதில் 1680 காலமாயிடுறாரு. ஸோ இந்த மராத்தியர்கள் டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி பேஸில் கொண்டு போயிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.